சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் நோயாளிகள் அவசர தேவைகளுக்கு தண்ணீர் தேடி அலையும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் எத்தனை நாட்களா இந்த தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு? அங்கு நோயாளிகளுக்கு எப்படி தண்ணீர் விநியோகம் செய்யப்படுது? நாம் தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் தான் இருக்கிறோம். நேற்றிலிருந்து இந்த மருத்துவமனையில் 15,000 நோயாளிகள் தினமும் வந்து செல்லக்கூடிய இந்த மருத்துவமனையில் 3000க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில் நேற்று மாலையிலிருந்து தண்ணீர் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. தற்போது கூட இன்று காலையும் கூட தண்ணீர் வரவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளும் அவர்களினுடைய உறவினர்களும் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில் காலையிலேருந்து தண்ணி வரல. தண்ணி எப்பயிலேருந்து வரல, என்ன பிரச்சனை? நைட்லேருந்து வரல சார், தண்ணியே வரல. நேற்றுலேருந்து இன்ன வரைக்கும் இன்னும் தண்ணி இல்லாத நாங்கள் கடையில் தான் வாங்குறதாக்குது. தண்ணி 30 ரூபா 40 ரூபான்றாங்க, 60 ரூபான்றாங்க. நாங்கள் எங்கேருந்து போகிறது? இப்போ நீங்கள் உள்ள மருத்துவமனை உள்ளே இருந்து வார்டில் இருந்து வெளியில் வந்து வாங்கிட்டு வரீங்க? ஆமாம், உள்ளே இருந்து வெளியில் போய் தான் வாங்கிக்கணும் வரோம், வேறு எதுவும் இல்லை. எவ்வளோ நாளும் தண்ணி வரல, என்ன பிரச்சனை? நேற்று மத்தியானத்துலேருந்தே வரலங்க, சரியாகவே வரவே இல்லை. இங்கே கீழே போனால் மேலே போன்றாங்க, மேலே போனோன்னா இங்கே வரலாமா, இங்கே தேத்தி விட்றாங்க. பேஷண்ட்டை கூட்டின்னு அங்கே எங்கே கூட்டின்னு போய் கீழே இறங்க முடியுமா? அது நம்மளுக்கு தானே கஷ்டம். நம்மனா வந்துடலாம், பேஷண்ட் வீட்டுன்னு வர முடியுமா? அவரால் நடக்கும் கொஞ்சம் முடியல. போய் கேட்டிங்களா? டாக்டர்கிட்ட எல்லாம் கேட்டிங்களா? அவங்கள என்ன சொல்கிறாங்க? நாங்கள் யாரையும் நாங்கள் இல்லாதவங்க, நாங்கள போய் ஏற்றி கேட்க முடியுமா? இந்த கேனு கையில் வச்சுருக்கீங்களே, இந்த கேனை தண்ணி எங்கே எடுத்துகிட்டு போவீங்க? இது காசு கொடுத்து வாங்கிட்டு வரது. தண்ணி இங்கே உள்ளே குடிக்க கூட இல்லை. அது உள்ளே வந்து குடிக்க முடியாது. கை கால் கழுவுறதுக்கு குளிக்கிறதுக்கு அதுக்கு தான் யூஸ் ஆகும். இது வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். அதுபோன்று தொடர்ந்து குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லை, குளிப்பதற்கும் தண்ணி இல்லை. தொடர்ந்து வெளியே சென்று தான் பணம் கொடுத்து தண்ணீரை வாங்க வேண்டுவதாக உள்ளதாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. சிவரஞ்சனி, நம்ம பார்க்கிறோம், அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். இந்த தண்ணீர் தட்டுப்பாட்டை சரி செய்ய மருத்துவமனை நிர்வாக தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இது தொடர்பாக அவங்க ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்காங்களா? அதாவது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையை நம்ம பார்த்தோம்னா அந்த மருத்துவமனை வந்து 2 பிளாக்குகளை கொண்டது. 2 பெரிய சம்புகள் இந்த மருத்துவமனைக்கு கீழே இருக்குது. அந்த சம்பில் விடியற் காலையிலே தண்ணீர் முழுமையாக நிரப்பப்படும். வெயில் காலம் தொங்கி இருக்குது. தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக அந்த சம்பு முழுவதும் சென்னை மாநகராட்சியிலேருந்து வரக்கூடிய நீர் எதுவுமே இங்கே வரலை. அதனால் லாரிகள் மூலமாக தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து இந்த மருத்துவமனைக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. லாரிகள் முழுவதும் தற்போது தான் இந்த லாரிகள் வந்துட்டு இருக்க காட்சிகளை நம்ம பார்த்து இருக்கிறோம். லாரிகள் இந்த தாமதமாக வந்ததன் காரணமாக தான் நோயாளிகளுக்கு தண்ணீர் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 9 லட்சம் கனஅடி 9 லட்சம் நீரானது இதற்கு தேவைப்படுகிறது இந்த மருத்துவமனைக்கு. ஆனால் தற்போது லாரிகள் வைத்து தான் முழுமையான தேவை முழுவதுமாகவே லாரிகள் மூலமாக தான் இப்பொழுது தண்ணீரானது விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பற்றாக்குறையின் காரணமாக குறைந்த அளவிலான லாரிகள் மட்டும்தான் வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் நாம் கேட்டபோது விரைவிலேயே லாரிகள் மூலமாக தண்ணீர் தேவையானது நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனை அதிகாரிகள் நம்ம இடத்துல தெரிவிச்சிருந்தாங்க. தம்பி, தண்ணீர் தட்டுப்பாட்டிற்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையும் தப்பவில்லை என்றே இந்த செய்தியின் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. ரகுவரன், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. மேல் விவரங்களுக்கு உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.